வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயரோட மகிமைய பத்தி ஒரு உண்மையான நடந்த சம்பவத்த தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பேரு பார்த்தீங்கன்னா, முருகேஸ்வரி. அவங்க எப்பயுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்க ஆஞ்சநேயருக்கு வடமாலையும், வெத்தலலாம் குடுப்பாங்க. வெத்தல மாலை பண்ணி குடுப்பாங்க. ஏதாவது வீட்ல ஒரு நல்ல விஷயம், ஏதாவது வேணும், வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா, நெய் கூட ஆஞ்சநேயருக்கு மார்புல சாத்திட்டு வருவேன்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சனிக்கிழமை தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கம் போல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ட்ட இந்த இத ஷேர் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு இம்மீடியட்டா நான் அத போடுறேன். உங்களுக்கும் தெரியப்படுத்துறேன். அவங்க இன்னைக்கு எப்பயும் போல அவங்க மாசத்துல 2 தடவையாவது நான் பெருமாள் கோயில் போயிருவேன் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்ப இந்த வாரம் சனிக்கிழமை போகும்போது, அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த தான் என்ட்ட சொன்னாங்க. அதாவது அவங்க கோயிலுக்கு அவங்க வீட்ல இருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு அவங்க எப்பயுமே வழக்கமா அவங்க பக்கத்துல இருக்கவங்க கூட சேர்ந்து தான் அவங்க அந்த கோயிலுக்கே போவாங்க. ஆனா இந்த முறை அவங்க தனியா போற சிச்சுவேஷன் வந்தனால தனியாவே அவங்க போயிருக்காங்க. போறப்ப அந்த ஆஞ்சநேயருக்கு செலுத்த வேண்டிய அவங்க கையோட வெத்தல மாலையும், வெண்ணெயும் வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. பெருமாள் குடுக்கறக்கு துளசியும் எடுத்துட்டு போனேன்னு சொன்னாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கோயில் ஒரு ரோட கிராஸ் பண்ணி தான் போற மாரி இருக்கும். அவங்க அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் மாரி இருந்திருக்கு. அவங்க அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த பக்கம் ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஸோ வண்டிலாம் போயிட்டே இருந்ததுக்கு. அப்போ அவங்க ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி எங்கேயோ அது ஒரு அவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல இருந்து 2, 3 குரங்கு தவி தவி ஓடிருக்கு. அவங்க நடந்து வரும்போதே அத பார்த்துட்டே தான் வந்தேன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு அவங்க பையில அவங்க வச்சிருந்த ஏதோ சாப்பிடறக்கு வச்சிருந்திருக்காங்கன்னு நெனச்சுட்டு, டக்குனு புடுங்கிட்டு போயிருந்திருக்கு ஒரு பெரிய குரங்கு. அவங்களே அத நெனச்சு கூட பார்க்கல. குரங்கு அந்த அவங்க கையில வச்சிருந்த வெறும் வெத்தலையும், வெண்ணெயும் தான் அதுல வச்சிருந்திருக்காங்க. அவங்க வயசானவங்களா இருக்கிறனால, அவங்க குடிக்கிறதுக்கு எப்பவுமே தண்ணி பாட்டில் வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரங்கு ஏதோ சாப்பிடுற பொருள் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பறிச்சுட்டு போயிருச்சாம். அவங்க அந்த குரங்கு அத பறிச்சுட்டு போம்போது, இன்னொரு குரங்கு அவங்கள தடுமாற்றம் பண்ற மாரி, கீழ விழுகுற மாரி ஒரு லைட்டா தட்டி விட்டுருக்கும் போல. அவங்க பேலன்ஸ் தவறி அவங்க நின்ன இடத்துலருந்து ஒரு 2, 3 அடி தள்ளிட்டாங்க. அது நடந்தப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க தடுமாறி ஒரு 2, 3 அடி தள்ளி போய் விழுகுற மாரி போயிருந்திருக்காங்க. பட் பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டேன்னு சொன்னாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த இன்னொரு குரங்கு அவங்க கையில இருக்கிறத பறிச்சுட்டு போனோனே, அடுத்த குரங்கு பண்ண சேட்டையில அது என்னமோ அவங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஆன மாரி இருந்திருக்கு. தடுமாற்றமாயி ஒரு 3 அடி நகர்ந்துட்டேன்றாங்க. அவங்க நகர்ந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பேலன்ஸ் இல்லாம கரெக்ட்டா நேரா அங்க இப்டி சொல்றாங்க. போயிட்டே இருந்த கார் தாங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நேரா அந்த பக்கம் அந்த யூ டர்ன் போடுறக்காண்டி இந்த காரு, யூ டர்ன் போட்டு அந்த பேலன்ஸ் தவறுனால நேரா நான் நின்னுட்டு இருந்த இடத்துல செகண்ட்ல சட்டுன்னு மரத்துக்கிட்ட நின்றுச்சு. அந்த நேரத்துல மட்டும் நான் அங்க நின்னுட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயி, இன்னைக்கு நான் இந்த சம்பவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கவே முடியாது. எவ்வளோ மகிமையான ஒரு விஷயம் பாருங்க. கடவுள் உண்மையிலேயே கூடயே இருக்காரு. அவர்ட்ட நம்ம சொல்ற பேர்கள் தான் ஒண்ணொண்ணும் வேற வேற மாரி இருக்கு. இப்ப நம்ம செல்லமா வளர்க்குற நம்ம குழந்தைங்களுக்கு கூட வீட்ல ஒரு பெட் நேம் வச்சிருப்போம். ஸ்கூல்ல ஒரு நேம் குடுத்துருப்போம். சாமி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இல்ல சாமின்னு கூப்பிடுவோம். சில பேரு குழந்தைங்கள ரொம்ப செல்லமா பட்டு என்னென்னமோ சொல்லிக் கூப்பிடுவோம். ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாரி எத்தனையோ பேர் வச்சு கூப்பிடுறோம் இல்லையாங்க? அது மாரி சாமிங்களுக்கு நாமம் தான் மாறுதே ஒழிய, இறைவன் நாமம் மாறுது. ஆனா இறைவன் அருள் எப்பயுமே ரொம்ப கருணை உள்ளதா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கெல்லாம் நிஜமாவே அது ரொம்ப பெரிய என்ன சொல்றது? ம் ஒரு அத் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமா இருந்தது. நான் போறது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான், பெருமாள் கோயிலுக்கு தான். வழக்கம் போல மாசத்துல 2 தடவ போவேன். ஆனா, இந்த சனிக்கிழமை நான் போயிட்டு இருக்கும்போதே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. என் மனசுல இந்த நேரத்துல கடவுளே உனக்கு கொண்டு அந்த பிரசாதத்த செலுத்த முடியலையேன்ற வருத்தம் இருந்தாலும், அடுத்த நிமிஷம் நான் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு நான் பார்க்கும்போது, அந்த வண்டி அந்த கார் சின்ன கார் தான். அவங்க பேர் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல. ரொம்ப இருக்கறதுலயே அந்த காரு ரொம்ப பழைய காராவும் தெரிஞ்சுச்சு. ரொம்ப சின்ன காராவும் தெரிஞ்சுச்சு. அது அநேகமா அவங்க சொல்றத பார்த்தா மாருதி 800 மாரி தான் இருந்திருக்கும். அ யாராவது ஓட்டி பழகியிருப்பாங்களா இருக்கும். லீவ் டேஸ் இல்லையா அன்னைக்கு. அதனால யாராவது ஓட்டி பழகியிருந்திருப்பாங்களா இருக்கும். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஓட்டிருப்பாங்க. தெரியாம அவங்க விட்டுருப்பாங்களா இருக்கும். அந்த நேரத்துல அந்த 2 குரங்கு வரலைன்னா, இவங்க கண்டிப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்க மாரி இருக்கும். இருந்திருக்குங்க. ஏதோ கடவுள் கூடயே இருக்காரு. என்னை வழிநடத்துனாரு பாருங்க. இது போதும். இந்த வயசான காலத்துல இத விட என்ன வேணும்? எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், எத்தன குழந்தைங்க கிட்ட எப்படி இருந்தாலும், நமக்கு கடவுள் கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த அம்மா வந்து என்கிட்ட அத ஷேர் பண்ணும்போது, எனக்கே ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போயிடுச்சுன்னா பாருங்களேன். ஸோ அந்த மாரி அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு கொஞ்சம் அவங்க வந்து அந்த கூடையோட அந்த குரங்க எடுத்துட்டு போயிட்டனால அவங்க பாவம் அவங்களுக்கு தண்ணி கூட குடுக்க முடியல. அது ஒரு மாரி அதிர்ச்சி கலந்த மாரி இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்ல வேளை அந்த கார்ல டர்ன் ஆயி அவங்க மேல இடிக்க தெரிஞ்ச கார் கூட அவங்கள அவங்கள அவங்க நின்ன இடத்த கிராஸ் பண்ணி அந்த பின்னாடி இருந்த மரத்துல போய் அப்படியே ஸ்டாப் ஆயி நின்னுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கார்ல இருந்தவங்களுக்கும் ஒண்ணும் ஆகல, இவங்களுக்கும் ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வேகமா அந்த கார்ல அந்த பையன் தான் வந்து தண்ணி ஏதோ குடுத்தான். குடிச்சிட்டு மறுபடியும் அந்த கார்ல ஏறி அவங்க அந்த கோயில்ல இறக்கி விட்டுட்டு போனாங்க. அந்த பையனையும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க சாமி கும்பிட்டுட்டு, ஆஞ்சநேயர கும்பிட்டுட்டு தான் அந்த பையன் வந்து கரெக்ட்டா அவங்கள வந்து இறக்கி விட்டுட்டு போனான். ரொம்ப நம்பவே முடியலங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது கதை கிடையாது. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான். இத கேட்குற நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கு, இந்த மாரி அதிசயங்கள், அற்புதங்கள், நம்ம கடவுள தேடி போம்போது, கடவுள் நம்மள நோக்கி நமக்கு வர்ற ஆபத்தெல்லாம் அவர் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தட்டி விட்டுருவாரு. இதே மாரி உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நானும் என்னோட இந்த 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 பகிர்வு மூலமா நெறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ கடவுள் இல்ல அப்படின்னு விரக்தியா இருக்கிறவங்களுக்கு, கஷ்டமா இருக்கப்படுறவங்களுக்கு, ரொம்ப வாழ்க்கையில நெறைய பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு, இது மாரி சில விஷயங்கள் கேள்விப்படும்போது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் கண்டிப்பா கடவுள் உதவி செய்வார். வேண்டியது கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் தான் வேணும். அந்த நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொன்னும் செய்யும்போது, தாமதமானாலும் நம்மளுக்கு கரெக்ட்டான நேரத்துல எத தரணுமோ, அத சரியான நேரத்துல குடுத்துருவாரு கடவுள். எந்த ஒரு பெரிய ஆபத்தும் நம்ம நேர விடாம தட்டியும் விட்டுருவாரு. எனக்கு இவங்களுக்கு நடந்த சம்பவத்தின் மூலமா நான் இத மனப்பூர்வமா நான் வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கர்மா வந்து ஒருத்தர காப்பாத்தணும்னு நெனச்சுன்னா, அது எந்த மாரி செஞ்சு காப்பாத்திரும். அதுதான் விஷயம். நம்ம வந்து எல் பிரபஞ்சமும் அதுல கனெக்ட் ஆனதான். பிரபஞ்சம் வந்து உண்மையாவே வந்து அது எ எல்லாத்தையும் காது குடுத்து கேட்கும். நம்ம என்ன பேர் சொன்னாலும் நம்ம அதுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா வந்து நடக்கும். இந்த அம்மாவும் பிரபஞ்சத்த அதிகாலை 5 மணி, 6 மணிக்கு எந்திச்சு நான் விளக்கேத்துவேன்லாம் சொல்லுவாங்க. வயசானவங்க தான். அதிகாலைல எந்திச்சு இந்த முருகேஸ்வரி அம்மாவும் விளக்கேத்தி நான் ப்ரேயர் பண்ணுவேங்க. எப்பயுமே சனிக்கிழமை அவங்க வந்து குளிக்கலனாலும் அந்த கோயிலுக்கு நான் போவேன். பெருமாள் கோயில் போயிரணும். அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கணவனும் இல்ல. ஸோ அவங்க குழந்தைங்க எல்லாருமே பெரிய பிள்ளைங்க எல்லாருமே வெளியூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. இவங்க தனியா தான் அவங்க சொந்த வீடுனால விட்டுட்டு போ முடியாதுல்ல. அவங்க கணவர் வாழ்ந்த வீடுனால அங்கேயே இருக்கிறாங்க. பக்கத்துல இந்த பெருமாள் கோயில் எப்பயாவது மாசத்துல 2 தடவையாவது போயிட்டு வருவாங்க. அப்படி போறப்ப தான் நடந்த சம்பவம் அதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட உடனே ஷேர் பண்ணாங்க. அவங்க சொல்லும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆ கண்டிப்பா ஓம் நமோ நாராயணாய நமக, ஸ்ரீ ஆஞ்சநேயாய போற்றி. நீங்களும் உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் இந்த தகவல நெறைய பேருக்கு சொல்றேன். ஆ உங்க உங்க வீட்லயும் இருக்கிற எல்லாமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது விலகி போகட்டும். இறைவன் அருள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கட்டும், கூடயே இருக்கட்டும். கடவுள் உங்கள எல்லாரையும் கைப்பிடிச்சு வழிநடத்துவாரு. எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைனாலும் கடவுள் யாரையுமே கைவிடவே மாட்டாரு. ஸோ நீங்க வந்து இறைவன்ட்ட வேண்டியது பக்தி மட்டும் வைங்க. உண்மையான அன்ப செலுத்துங்க. நம்பிக்கையோட கேளுங்க. இப்ப அம்மா, அப்பாட்ட கேட்டா எவ்வளோ நம்பிக்கையா கேட்போம். அவங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ வந்து வாங்கி குடுத்துருவாங்க அப்படின்னு கேட்போம்ல. அதே மாரி இறைவன்ட்ட நீங்க சொல்லுங்க, பேசுங்க. கண்டிப்பா நடத்தி குடுப்பாரு. இது வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையிலேயே நெறைய அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். என்கிட்ட பழகுற சகோதரிகள், வயசானவங்க எல்லாரும் அத தெரியப்படுத்தும்போது, எனக்கு இன்னும் அது மேல நம்பிக்கை தான் அதிகமாகுது. ஸோ நீங்களும் வந்து நீங்களும் அத அத தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இதன் மூலமா இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இறைவன் அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கட்டும். பெருமாள் உங்கள ஆசீர்வதிக்கட்டும். ஆஞ்சநேயர் உங்க கூடயே இருந்துக்கட்டும். ஆஞ்சநேயர் எல்லா ரூபத்திலயும் இருப்பாரு. அவர் ஆஞ்சநேயர் அவரோட ஒரு வடிவத்திலே வந்து அந்த அம்மாவ காப்பாத்துற மாரி நம்மளுக்கு எல்லாத்துலயும் உதவி செய்வார். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.